கிரேஸ் டிவி ஊழியங்களின் நிகழ்ச்சி தொகுப்புகள். அதிகாலை 5:30 மணியிலிருந்து 6:30 மணி வரை விக்டோரியஸ் மினிஸ்ட்ரியின் ஸ்தாபகர் சகோதரர் ஜான் ஜோசப் அவர்களின் ஜெபம் நேரலையாக ஒளிபரப்பப்படுகிறது. எங்க கூட பேசுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணலாமா? கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே. அது மட்டுமின்றி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பாடல்கள், துதி ஆராதனைகள் மற்றும் தேவ ஊழியர்களில் ஏசிஏ சர்ச்சின் போதகர் கேப்ரியல் தாமஸ்ராஜ், நியூ லைஃப் மினிஸ்ட்ரியின் போதகர் ஜேக்கப் கோஷி, கேரளாவில் இருக்கிற டோனி பிரான்சிஸ், சகோதரி ஹெப்சி சாமுவேல் போன்ற இன்னும் அநேக தேவ ஊழியர்களின் தேவ செய்திகளும் 24 மணி நேரமும் ஒளிபரப்பப்படுகிறது. எங்களுடைய ஊழியங்களின் ஆலோசனை குழு ஒன்று அமைத்து அதற்கு சகோதரர் கருணாகரன், சகோதரி ஜெபராணி, சகோதரி தேவக்கனி அவர்கள் மூவரும் இணைந்து தேவையில் உள்ள மக்களுக்கு ஆலோசனைகள் வழங்கி ஜெபித்து வருகிறார்கள். அநேகருக்கு இது ஆசீர்வாதமாய் இருக்கிறது. இது மட்டுமின்றி கிரேஸ் டிவியின் தனிப்பட்ட ஊழியமாக ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமைகளில் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை சகோதரி ஜெயந்தி, சகோதரி மார்கரெட் அவர்கள் இருவரும் இணைந்து பெண்களுக்கான நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதில் பாடல்கள், துதி ஆராதனை மற்றும் தேவ செய்தி ஒளிபரப்பப்படுகிறது. புதன்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை உபவாச கூடுகை நடைபெறுகிறது. இதன் கன்வீனியராக சகோதரர் சுதாகர் பிரான்சிஸ் அவர்கள் செயல்படுகிறார். சகோதரர் சுந்தர் சிங் அவர்கள் தலைமையில் பாடகர் குழுவுடன் இணைந்து ஆண்டவரை துதித்து பாடல்கள் பாடியும் துதி ஆராதனையும் நடைபெறுகிறது. அதன் பிறகு ஜெபவேளை சகோதரி ஜெயந்தி அவர்கள் நடத்துவார்கள். அதில் அநேக விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். முக்கியமாக வியாதியஸ்தர்களுக்காக, தேசத்திற்காக, தேவ ஊழியர்களுக்காக, வாலிபர்களுக்காக, ஆட்சி ஆள்பவர்களுக்காக கூடுகையில் கலந்து கொள்பவர்கள் ஜெபிப்பார்கள். சாட்சியின் நேரத்தில் அநேகர் சாட்சிகளை பகிர்ந்து கொள்வார்கள். இதில் நேரடியாகவும் அலைபேசி மூலமாகவும் எங்களுடன் பகிர்ந்து கொள்வார்கள். அதன் பிறகு சகோதரர் கருணாகரன், சகோதரர் பால்ராஜ், சகோதரர் சுதாகர் பிரான்சிஸ் மற்றும் சிறப்பு செய்தியாளர்களும் வந்து தேவ செய்தி அளிப்பார்கள். கடைசியாக சகோதரர் ராஜா சிங் அவர்களின் தலைமையில் உணவு தயாரித்து இக்கூடுகையில் வந்து கலந்து கொள்கிற அனைவருக்கும் உணவு வழங்கப்படுகிறது. இக்கூடுகைக்கு வருகிறவர்களுக்கு வாகன வசதியும் செய்து தரப்படுகிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை போதகர் சந்திரமோகன் அவர்கள் சுகமளிக்கும் நேரத்தில் ஜெபம் ஏறெடுப்பார்கள். அப்போது அநேகர் சுகம் பெற்று சாட்சிகளை பகிர்ந்து கொள்வார்கள். சனிக்கிழமை தோறும் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை வேதாகம கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதில் சகோதரர் கருணாகரன் தலைமையில் சகோதரர் சுதாகர் பிரான்சிஸும் சகோதரர் சுந்தர் சிங் அவர்களும் இணைந்து துதி ஆராதனையும் வேதத்தில் உள்ள மறைப்பொருளை விளக்கியும் கூறுவார்கள். ஒவ்வொரு மாதமும் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை மகிமையின் ராஜா ஆட்டோ ஓட்டுநர் ஜெப கூடுகை சகோதரர் மேகநாதன் அவர்கள் தலைமையிலும், ஆட்டோ ஓட்டுநர்களின் சங்கத்தின் தலைவர் சகோதரர் டேனியல் அவர்களின் ஆலோசனைப்படியும் நடக்கிறது. இதில் அநேக ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு இது ஆசீர்வாதமாகவும் அவர்கள் மத்தியில் ஒரு எழுப்புதலையும் இருக்கும்படியாய் இருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை சகோதரர் பரணிரதன் அவர்கள் தலைமையில் சகோதரர் பிரதீப், சகோதரர் டேனியல், சகோதரர் சந்திரமோகன், சகோதரர் தேவ சிகாமணி மற்றும் சிறப்பு செய்தியாளர்கள் கலந்து கொண்டு தேவ செய்தி அளிப்பார்கள். இப்படியாய் கிரேஸ் டிவி அநேக ஊழியங்களை செய்து வருகிறது. இன்னும் வருங்காலங்களில் அநேக காரியங்களையும் திட்டமிட்டு வருகிறது. இந்த ஊழியங்கள் சிறப்பாக நடக்க உங்களுடைய ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.